சோசியல் மீடியா, யூடியூப், செய்தி ஊடகம் என எந்த பக்கம் திரும்பினாலும் விஜய் சங்கீதா விவாகரத்து சர்ச்சை பற்றி தான் பேசு பொருளா உள்ளது. விஜய் செஞ்சது தப்பு, சங்கீதா செஞ்சது தப்புன்னு பல கருத்துக்கள் இருந்தாலும் இவங்களை போலவே தமிழ் சினிமாவில் பல ஜோடிகள் ஒன்னா வாழ்ந்து விவாகரத்தான பல ஜோடிகளை பத்தி இந்த செய்தியில பார்க்கலாம். விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒத்த தம்பதிகளாக கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் வாழ்ந்த இருவரும் தற்போது விவாகரத்து சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார்கள். கடந்த 27ஆம் தேதி விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதால் விவாகரத்து வேண்டும் என கேட்டுள்ளார். விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கும் நிலையில் இது இணையதளத்தில் பேசு பொருளாகியுள்ளது. ஜெயம் ரவி, ஆர்த்தி இருவரும் 2009ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இவர்கள் இருவருக்கும் 2 மகன்கள் இருக்கின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு ரவி மோகன் மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடினார். 15 ஆண்டுகளாக இணைப்பிரியா தம்பதிகளாக வாழ்ந்து வந்த இவர்களின் பிரிவு பலரை கவலையில் ஆழ்த்தியது. தனுஷ், ஐஸ்வர்யா 20 ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவதாக அறிவித்தனர். இவர்களுக்கு 2 மகன் இருக்கும் நிலையில் குழந்தைகளுக்காக இருவரும் சேர வேண்டுமென சமரசம் பேசப்பட்ட போது 2024ஆம் ஆண்டு இருவரும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெற்று பிரிந்தனர். இது தனுஷின் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. இசைப்புயல் AR ரஹ்மான், சாய்ரா பானு இப்படி ஒரு ஜோடியை பார்க்கவே முடியாது என சொல்லும் அளவிற்கு இருவரும் அவ்வளவு இணக்கமாக இருந்தனர். ஆனால் சாய்ரா பானு திடீரென விவாகரத்து கேட்டு அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். திருமணமாகி 29 ஆண்டுகள் வாழ்ந்த இவர்களா விவாகரத்து கேட்கிறார்கள் என ஒட்டுமொத்த இணையுமே பற்றி எறிந்தது. ஆனால் சாய்ரா பானு தற்போது வரை தன்னை AR ரஹ்மானின் முன்னாள் மனைவி என்று சொல்வதை விரும்பவே இல்லை. 12 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர். பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து பெற்றனர். இசையமைப்பாளர் GV பிரகாஷ் பாடகி சைந்தவியை 2013ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. நடிகர் பிரகாஷ் ராஜ் நடிகை லலிதா குமாரியை 1994ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு இருவரும் 15 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தனர். ஆனால் இவர்களும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர். அதன் பின் பிரகாஷ் ராஜ் போனி வர்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் உள்ளார். நடன இயக்குனரும் நடிகருமான பிரபுதேவா தனது முதல் மனைவி ரம்லத்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 1995 முதல் 2011 வரை சுமார் 16 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தனர். பிரபுதேவா அவர்களுக்கு பிரபல நடிகையுடன் தொடர்பு இருந்ததால் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர். இதையடுத்து பிரபுதேவா 2வதாக ஹிமானி சிங் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இதேபோல் நடிகை அமலா பால் தலைவன் திரைப்படத்தில் நடித்த பொழுது இந்த படத்தின் இயக்குனர் AL விஜயை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த திருமண வாழ்க்கை ஓராண்டிலேயே முடிந்துவிட்டது. அதன் பின் அமலா பால் தன் நண்பனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு அண்மையில்தான் ஆண் குழந்தை பிறந்தது.